எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கிச்சன் டூர், ஹோம் டூர். அதோட நிறைய பேர் கேட்குறீங்க. அது இன்னொரு நாள் நான் கண்டிப்பா எடுத்து ஷேர் பண்றேன். இன்னைக்கு வந்து என்னோட கிச்சன் டூர் வந்து பார்க்கலாம். சிம்பிளா தான் இருக்கும், ரொம்ப நீட்டாலாம் இருக்காது. எனக்கு எப்படி வச்சுக்க தெரிஞ்சுக்கிதோ அந்த அளவுக்கு வச்சிருக்கேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம. இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு ஒரு சில பேர் என்கிட்ட நேராவே கேட்கறாங்க. என்னோட லைஃப் ஸ்டைல தான் நான் ஷேர் பண்றேன். முக்கியமா அதை எடுத்து போடு இதை எடுத்து போடணும் மற்றவங்க சொல்லி நான் எதுவும் எடுத்து போட கிடையாது. எனக்கு என்ன பிடிச்சதோ அதை தான் நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு வீடியோவே பிடிக்காதுன்னா வீடியோக்குள்ள உங்களுக்கு யூடியூப்லேயே வேலை கிடையாது. ஃபர்ஸ்ட் யூடியூப்ல இந்த ரீல்ஸ் பார்க்கறது, லைவ்ல போய் மற்றவங்க என்ன பண்றாங்க, மற்றவங்க என்ன கமெண்ட்ஸ் பண்றாங்க இதெல்லாம் படிக்கிறதுக்கே இதுவும் இல்லை. உங்களுக்கு மீடியா வந்து பிடிக்காதுன்னா அப்புறம் எதுக்கு நீங்க யூடியூப்ல வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் டைரக்டா பப்ளிக்ல வந்து இந்த மாதிரி சொல்லாதீங்க. யாரா இருந்தாலும் சரி, என்ன மட்டும் இல்லை, மற்றவங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. இந்த மாதிரி நீ இதெல்லாம் ஒரு வீடியோவா எடுத்து போற, இதெல்லாம் ஒரு வீடியோவா எனக்கு தெரிஞ்சு நான் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிதான் பாருங்க, பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. தெரிஞ்சவங்களா இருந்தாலும் தெரியாதவங்க, அதுதான் சொல்றேன். தெரியாதவங்க கூட நம்மளை கஷ்டப்படுறது இல்லை, தெரிஞ்சவங்க தான் நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க. அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல வச்சு சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து எடுத்து போடுறேன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. வீடியோவே பிடிக்காதன்றவங்க தான் இதெல்லாம் பண்றாங்க. நான் யார் மனசையும் கஷ்டப்படுத்துறதுக்கெல்லாம் இது சொல்ல கிடையாது. என்னோட கிச்சன் டூர் வந்து பார்க்கலாம். நான் சிம்பிளா எங்க அத்தை எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. எங்க அத்தை எப்படி வச்சிருந்தாலும் அப்படியே தான் வச்சிருக்கேன். நான் கொஞ்சம் மாத்தி வச்சிருக்கேன், அவ்வளவுதான். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இந்த இரும்பு ஸ்டாண்ட் இருக்கும்ல, இந்த வெளியே சப்பல் ஸ்டாண்ட் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அது வந்து எங்க அத்தை இந்த பக்கம் இங்க வச்சிருந்த மசாலா டப்பால வச்சிருந்தாங்க. எனக்கு வந்து நான் இருக்கிறதே பாத்தீங்கன்னா ஹைட் கம்மியா எடுக்க முடியாதுனால, அதனால நான் அதை வந்து எடுத்துட்டேன். நான் செல்ஃப்லயே அப்படியே கொஞ்சமா தேவையில்லாத பாத்திரம்லாம் எடுத்து மேல போட்டேன், மேல செல்ஃப்ல. எனக்கு வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அதை மட்டும்தான் நான் வச்சு யூஸ் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் கிளார் அடிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஆணி வந்து நானே அடிச்சுக்கிட்டேன். எங்கள் அத்தை இருக்கிற வரையும் ஆணியெல்லாம் அடிக்கவே கிடையாது. நான் வந்து ஆணி அடிச்சுக்கிட்டேன். இதில் ஆணி அடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போல்லாம் மண் சிமெண்ட் எல்லாம் ரொம்ப பவர் இல்லையா, இதில் ஆணியே அடிக்கிறதுக்கு கஷ்டம். நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி இங்கே செவுத்துல எழுதி வச்சுக்கிட்டேன், நம்ம டெய்லி காலையில் எழுந்திரிச்சு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் சுண்ணாம்பு அடிச்சுட்டாரு எங்கள் வீட்டுக்காரு. 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும், நெய் குடிக்கணும், கத்தாழை சாப்பிடணும்னு அப்போ சும்மா எழுதி வச்சுருந்தேன். அது இது பார்த்தீங்கன்னா கடைக்கு போகிறதுக்கு ஒரு கூடை. இது வந்து வேஸ்ட் கவர்லாம் போட்டு வச்சுக்கிறேன். இது வந்து ஒருத்தவங்க ரெடி பின்னி கொடுத்தாங்க. இந்த கூடை வாங்கலாம் கிடையாது. எங்கள் அத்தை இருக்கும்போது எங்கள் அத்தைக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சும்மாவே பின்னி கொடுத்தாங்க. இது நல்லா இருக்குல்ல இந்த கூடை. இதில் வந்து நான் வேஸ்ட்டு கவரில் நம்ம கடைக்கு போயிட்டு வந்தால் வேஸ்ட்டு கவர் தருவாங்களா, அதை வந்து போட்டு வச்சுப்பேன். இந்த பூவெல்லாம் ஃப்ரிட்ஜில் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு. இது வந்து முட்டை வாங்கிட்டு வந்தால் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பை வச்சுருக்கேன், அவ்வளோதான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டு வந்து நான் எப்படி வாங்கினேன்னா, எங்கள் ஊரில் ஒரு அண்ணா வந்து வருவார், தருமபுரிலேருந்து பாத்திரம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவார். குக்கரு, ஃபேனு, இந்த ஸ்டாண்டெல்லாம் வாரம் நம்ம 100 200 அந்த மாதிரி கட்டி கழிக்கிறது. நான் அதில் வாங்கினேன் 1200 1500 என்னமோ வாங்கினேன் இந்த ஸ்டாண்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தட்டெல்லாம் வச்சுருக்கேன். இந்த பால் டீப்பினி, இந்த பால் குண்டாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதே இல்லை. சும்மா தண்ணி எதனா காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். அதனாலே பார்த்தீங்கன்னா மேலே டஸ்ட்டாக இருக்கும், அதிகமாக யூஸ் பண்ணுறதே கிடையாது. இங்கே கரண்டி, அப்புறம் குட்டி பாக்ஸ் வச்சுருக்கேன். மேலே வந்து பாண்டல் வச்சுருக்கேன் இங்கே. அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளேட்டு, பாண்டல் மேலே வந்து பாண்டலில் வச்சு யூஸ் பண்ணிப்பேன். இந்த முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா முடின்றேன், இந்த 3 பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட முடி போட்டு வாங்கினது. யாரெல்லாம் இந்த மாதிரி வாங்கியிருக்கீங்கன்னு தெரியல. எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் இப்போல்லாம் வராங்க. நிறைய பேர் முடி கொடுத்தா நான் இந்தமாரி பாத்திரம் காசு கொடுப்பாங்க. நாங்கள் வந்து காசில் வாங்குறது. இதுமாரி அழகாக குட்டியாக பாத்திரம், இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக வெயிட்டாக தான் இருக்குது. பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். மொத்தம் 4 வாங்கினேன், 3 மட்டும் வச்சுருக்கேன். இன்னும் 1 எங்கே இருக்குது தெரியல. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காய் கட் பண்ணுறது, ஃபில்ட்ரு பண்ணுறது, சின்ன பிளேட்டு, இங்கே டம்ளர்லாம் வைப்பேன் நான். ஆனால் இந்த பசங்க வந்து எடுத்துகிட்டே இருக்காங்க சொல்லிட்டு டம்ளர் வந்து வைக்கிறதில்ல. ஒன்று வச்சுருக்கேன் சாப்பாடு வடிக்கிறதுக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இது வந்து நானே ஆணி அடித்து வச்சு சும்மா ஸ்டாண்டு மாதிரி, அதில் வந்து இந்த பனையார் கல், மத்து, அந்த களிக்கோல் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு சிங்க்கு. நான் இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது. கீழே
வந்து லீக் ஆக சொல்லிட்டு நீட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு கேமராவில் இது வந்து பார்த்தீங்கன்னா கச்சாடாக இருக்கிற மாதிரி தெரியும். இது சுண்ணாம்பு அடிச்சது, சுண்ணாம்பில் கரைப்பட்ட அந்த மாதிரி கருப்பாக பிளாக்காக தான் தெரியும். சிங்க் வந்து நீட்டாக தான் இருக்குது. பசங்க வந்து அப்பப்போ அது இதுன்னு போட்டு விட்டுருவாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நான் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோவா, இந்த விண்டோ பின்னாடி பார்த்தீங்கன்னா 2-3 பட்ரோஸ் செடிலாம் சும்மா நட்டு வச்சேன். அது ஏதோ ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அப்புறம் ஃபஸ்ட்டு நான் இந்த மணி பிளான்ட் செடி வச்சுருந்தேன் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு அதிகமாக போயிட்டு அது வந்து பத்தலை. அந்த கிளாஸ் பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தவே கிடையாது. அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை மாற்றி வச்சுட்டு அழகாக கொடி போகுது சூப்பராக. அப்பப்போ நான் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அரிசி கழுவுற தண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தண்ணி, நேற்று மாற்றினேன். இதில் அரிசி கழுவுற தண்ணி வந்து ஊற்றிடுவேன், நல்லா சூப்பராக வருது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடுப்பு, இது என்னோட அடுப்பு, நான் வாங்கின அடுப்பு. அப்பப்போலாம் நான் க்ளீன் பண்ண மாட்டேங்க, ரொம்ப அழுக்காக இருந்தால் தான் க்ளீன் பண்ணுவேன்னே. பார்த்தீங்கன்னாவே தெரியும், இது சாதம் காலைல இது வந்து பொங்கிடுச்சு பருப்பு, அதனால கொஞ்சம் அழுக்காக இருக்கிற மாதிரி தான் தெரியும். நான் வாரத்தில் 2-3 வாட்டி க்ளீன் பண்ணுவேன், டெய்லியெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டேன். என்ன சொல்லுவாங்கன்னா பெரியவங்க, ரொம்ப க்ளீனாலாம் வச்சுக்கூடாது கிச்சனில், சாமி வந்து பார்க்குமா. நைட் டைமில் நம்ம கிச்சனை ரொம்ப நீட்டாலாம் க்ளீன் பண்ணிக்கூடாது, இந்த ஸ்மெல் இருக்கணும், சாப்பாடு கொஞ்சம் இருக்கணும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ரொம்பலாம் க்ளீனாக வச்சுக்கூடாது, சுத்தமாக தொடச்சிட்டு போயிடும் அப்படின்னுவாங்க. அப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அப்பளம் பொரிச்சது, அது எண்ணெய் வந்து மாற்றி வைக்கணும், அது அப்படியே இருக்குது. கீழே தாளிச்ச பாண்டில் ஒன்று இருக்குது, அது கழுவும் போது எடுத்துக்கணும் சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ கோவிலில் சாதம் போட்டாங்க, பிரசாதம் போட்டாங்க, அன்னதானம். அது போயிட்டு வாங்கிட்டு வந்து வச்சு அந்த பாப்பாக்கும் தங்கச்சிக்கும். இது காலைல செஞ்ச சாப்பாடு இருக்குது, இது சுட தண்ணி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 உப்பு ஜார் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்து உப்பு போட்டு வச்சுருக்கேன், இதில் வந்து கல் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இது என்ன பேக்கெட் பிரித்தேன் அப்படியே வச்சுட்டேன். நான் தான் சொன்னேன்ல வீடியோ எடுக்கும்போது அது வந்து அப்படி அப்படியே இருக்கும், கண்டுக்காதீங்கன்னு. இது வந்து நான் அதிகமாக எதுவுமே போட்டு வைக்க மாட்டேங்க. என்கிட்ட ஒரே ஒரு கத்தி, ஒரு லைட்ரு, இது இருக்குது, அவ்வளோதான். உப்பு. இது வந்து இந்த ஜார் வந்து ஊறுகாய் எதனா செஞ்சால் போட்டு வைக்கிறதுக்காக வாங்கினேன். இப்போ எதுவும் இல்லை, எம்டியாக தான் இருக்குது. இதில் வந்து எண்ணெய் டப்பா காட்டுங்க உங்களுது அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில். சில்வர் பாக்ஸில் வந்து ஊற்றி வச்சுருக்கேன் நான் எண்ணெய். இது வந்து தாளிக்கிற பாட்டிலுங்க, அன்னைக்கு தாளிச்சுட்டு இப்படியே வச்சுனா அது அப்படியே இருக்குது, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அப்புறம் இதில் வந்து பாதாம் முந்திரி, இது 2த்துலையும் மிக்ஸ் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இது வந்து சால்ட் உப்பு, இந்த பொரியல்லாம் பண்ணால் சால்ட் உப்பு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் சால்ட் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல் உப்பு எடுக்கிறது, சால்ட் உப்பு எடுக்கிறது, 2 பேரும் அப்படி மாற்றி அப்படியே வச்சுக்கிறாங்க, என் தங்கச்சியும் ஜிம்முலும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது 2மே பார்த்தீங்கன்னா நான் இது வந்து இங்கே மண்டபத்தில் 100 ரூபாய், 200 ரூபாய், 150 ரூபாய் எது எடுத்தாலும் அப்படி சொல்லி போட்டாங்க ஒரு வாட்டி, அதில் எடுத்திருந்தது. இது வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கினது. இது 2மே பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இடம் வந்து நல்லா சேவ் ஆகுது சொல்லலாம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து வாங்கியே 2-3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த பாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எதுவுமே போட்டு வைக்கல, எல்லாம் எம்டியாக தான் இருக்குது, எம்டியாக காலியாகிடுச்சு சொல்லலாம். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பாக்ஸில் ஒரு 4 பாக்ஸில் வந்து மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள் அந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இது 2த்துலேயும் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இதில் சுண்டக்காய் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைப்போல நம்ம காய்க்கெல்லாம், புளிசாதத்துக்கெல்லாம், அந்த பவுட்ரு போட்டு வச்சுருக்கேன். ஐஸ்கிரீம் டப்பா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 வந்து கிளாஸ் பாட்டிலு. இது வந்து 3 150க்கோ என்னமோ வாங்கினேன். ஒரு வாட்டி எங்கள் நாத்தனார் ஊருக்கு போயிருந்தாங்க, பண்டிகை போட்டிருந்தாங்க, அப்போ ரோட்டு கடையில் வாங்கினது. ஒன்றுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு, கடுகு, இது வந்து தேன், ஃப்ரெஷ்ஷாக தேன், அது வச்சுருக்கேன். இது கிளாஸ் ஜார் தான். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இதுலேயும் மசாலா ஐட்டம் தான், அப்பப்போ வாங்கும் போது அப்பப்போ போட்டு வச்சு தான், ஸ்டோர் பண்ணிக்கிறதெல்லாம் இல்லை. டீ தூள் பார்த்தீங்கன்னா இருக்காது, நாங்கள் தான் டீயே குடிக்கிறது இல்லை, எப்பயாவது டிகாஷன் வச்சு குடிப்போம், அவ்வளோதான். இது சுகர்லேயும் பார்த்தீங்கன்னா சுகர் இருக்காது, ஆனால் எங்கிட்ட கிலோ கணக்கில் அப்படியே இருக்கும் ஸ்டாக், ஏன்னா நாங்கள் தான் சுகர் டீ எல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லையா, அதனால. இதை வந்து பட்டை, கிராம்பு அதெல்லாம் இருக்குது 2த்துல. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொட்டுக்கடலை அரைக்கிறது, வேர்க்கடலை பவுட்ரு பண்ணுவோம்ல, அது 2த்தையும் போட்டு வச்சுப்பேன். இதுலேயும் மசாலா தான் இருக்குது. அதில் கொஞ்சம் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வசம் வச்சுருக்கேன் ஒரு பாட்டிலில். இந்த பக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் மீஷோவில் தான் வாங்கினது. இந்த செட்டு இது 2மே மீஷோவில் தான் வாங்கினது. என்ன ஒரு மைனஸ்னால் இதில் மேலே இந்த கரை பட்டுச்சுன்னா கொஞ்சம் கழுவுறது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. நான் எவ்வளோ தான் கழுவுனாலும் பார்த்தீங்கன்னா இது அப்படியே இந்த கரை வந்து தெரியுது, அது ஒரு மைனஸ் சொல்லலாம். இது வந்து நல்லாவே இருக்குது, நல்லா டைட்டாகவே இருக்குது. இது வந்து மூடி நல்லாயிருக்கு. என்னோட
இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் அதிகமான ஐட்டம். பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் இந்த சில்வர் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்கேன். அதில் வந்து கோதுமை அரைப்பேன். மேலே இருக்கிறதுலையும் மாற்றி மாற்றி ஆரிய மாவு அந்த பக்கெட்டில் வந்து எக்ஸ்ட்ரா ஓப்பன் பண்ண பேக்கெட் எல்லாம் இருக்குல்ல, கடல மாவு அதெல்லாம் ஓப்பன் பண்ணதான் அந்த பக்கெட்டில் போட்டு மூடி வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுகர் தான் மெயினாக இருக்கும் எல்லாத்துலேயுமே. நான் யூஸ் பண்ணுறது இல்லையா, என்ன கேட்டாங்கன்னா அப்பப்போ கொடுத்துருவேன். சுகர் தான் வச்சுருப்பேன். அப்புறம் ஒன்றுத்தில் வந்து இந்த வத்தல் மிளகாய் இருக்கும்ல, மோர் மிளகாய், அதில் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். ஒன்று வந்து எம்டியாகவே தான் இருக்கும். இதில் வந்து பருப்பு போட்டு வச்சுருப்பேன். ரேஷன் கடை பருப்பு காலி ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பவுட்ரு போட்டு வச்சுருக்கேன். என்ன பவுடர்னு எனக்கே தெரியல. அவ்வளோதான். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்டலுக்கு சமைச்சு கொடுத்தனால மேலேருந்து எடுத்தது இதெல்லாம் அந்த பாக்ஸுலாம், பெரிய குக்கரு, பெரிய பாக்ஸு, இதெல்லாம் பெரிய பாத்திரம்லாம் கொஞ்சம் ஹாஸ்டலுக்கு சமைச்சு கொடுத்தனால மேலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா சின்ன பாத்திரம் வந்து பத்த மாறுது சொல்லிட்டு. இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா இருங்க ஒரு நிமிஷம். இந்த பக்கம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே செல்ஃபில் பாக்ஸு, வாட்டர் பாட்டில், இந்த செராமிக் பவுலு இதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் வச்சுருக்கேன். பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி எடுத்து வச்சுட்டே இருப்பாள். ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று, சின்ன மிக்ஸி ஜார் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருக்குது. இது ஒன்று, 2 மிக்ஸி ஜார் தான் யூஸ் பண்ணுறேன். இன்னொன்று வந்து அது இன்னும் டைட் ஆகிடுச்சு, ஓட மாட்டுது. இது வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். இந்த கிளாஸ் பவுல் வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். ரொம்ப 2-3 வருஷம் ஆயிடுச்சு வாங்கினேன். இப்போ தான் யூஸ் பண்ணுறேனே சொல்லலாம். 3 வாங்கினேன். இதுவும் வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். 3, இது 3, அது 3 வாங்கினேன். நான் யூஸ் பண்ணுறதுக்கு தான் வாங்கியிருக்கேன், மற்றபடி சும்மா ஷோக்கெல்லாம் வாங்கலை. நான் யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பாக்ஸஸு, குழம்பு பாக்ஸு, இது இடியாப்பா, இது குழா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டீ கப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். டீ கப்ஸு, டம்ளர்ஸு, படி, இதில் வந்து ஸ்பூன் போட்டு வச்சுப்பேன். இப்போ எல்லாம் கழுவாமல் இருக்குது, அதனால தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு கொஞ்சம் கொங்கு தேன் ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க, அதை வந்து வச்சுருக்கேன். அப்பப்போ கொஞ்சம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். டிஃபன் பாக்ஸு, வாட்டர் பாட்டிலு, டீ கப்ஸ், அவ்வளோதான். டம்ளர்ஸு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குண்டான், பெரிய குண்டான், சின்ன இட்லி குண்டான் அதெல்லாம் வச்சுருக்கேன். மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே. சின்ன சின்ன பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் என்னால் அந்த துணி போட்டு க்ளோஸ் பண்ண முடிஞ்சு, அது பக்கம் என்னால் போக முடியல. அது வந்து அப்படியே இருக்குது. அவ்வளோதாங்க என்னோட கிச்சன் டூர் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். 3 குடம் தண்ணி வச்சுருப்போம். தண்ணி வச்சாலே பசங்க கம்முன்னு இருக்கிறது இல்லை. ஒகேனக்கல் தண்ணி தான் சமைக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பானை வச்சுருப்பேன். வெயில் காலத்தில் தண்ணி ஊற்றி வச்சு குடிக்கிறதுக்காக போன வருஷம் வாங்கினது. அது வந்து அந்த பக்கம் மூலையில் வச்சுருக்கேன். அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிலிண்டர், அவ்வளோதான். எனக்கு சிலிண்டர் பார்த்தீங்கன்னா இன்னுமே ஃபிட் பண்ண தெரியாது. யாருன்னா ஃபிட் பண்ணி கொடுத்தா தான் உண்டு. அவ்வளோதான். கீழே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். அவ்வளோதாங்க என்னோட கிச்சனே பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். நாங்கள் இருக்கிறது கொஞ்சம் பேர் தாங்க, அதனால அவ்வளோ பாத்திரம் வந்து யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. அரிசி, இந்த பூண்டு, வெங்காயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் சாமி ரூமில் ஒரு டேபிள் மேலே போட்டு வச்சுருக்கேன். குழம்பரிசி, வீட்டரிசி எல்லாமே அங்கே தான் இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுனா குறைகள் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். என்கிட்ட எல்லாத்தையுமே குறைகள் இருக்கும். நிறைகள் இருந்தால் குறைகள் கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து மாற்றிப்பேன். மற்றபடி வேறு எந்த மாதிரி தப்பான கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ